அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்க வேண்டும். நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு சுவையான, ஆரோக்கியமான ஒரு சூப் தான் செய்ய போறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்ய போறேன். வாங்க பார்ப்போம் எப்படி செய்றேன்ன்றத. தேவையான மரக்கறி எல்லாம் வெட்டி எடுத்திருக்கிறேன். நான் 5 மரக்கறி சுத்தமா கழுவி எடுத்து, வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் குட்டி குட்டியா. அதோட 2 துண்டு சிக்கன் சேர்த்துருக்கிறேன். வெள்ளைப்பூடு, இஞ்சி அதனோட வெட்டி வச்சிருக்கிற மரக்கறி எல்லாம் நான் சேர்க்கிறேன் எல்லாத்தையும். சூப்புக்கு நாங்கள் குட்டி குட்டியாக தான் மரக்கறி வெட்ட வேணும். அப்போ தான் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் விட்டு தண்ணியும் விட்டு நல்லா வேக வைக்க வேணும். நல்லா வெந்த பிறகு சீரகத்தூளும் மிளகுத்தூளும் நான் சூப் கட்டி சேர்த்துருக்கேன் ஒரு பாதி. அதுவும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்ச பிறகு நல்லா மரக்கறி சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வந்த பிறகு நான் 2 டீஸ்பூன் தயிரில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி அதையும் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். திக்கான தன்மையாக காட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் இறக்கக்கிட்ட சோளம் அவிச்ச சோளம் 2 பிடி சேர்த்துருக்குறேன். நல்லா இருக்கும். இப்போ சூப் செய்து முடிஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி.